கொஞ்சம் எல்லாமே தள்ளி விட்டுனீங்களா, பக்கத்துல இருந்து பாருங்கன்னு சொன்னேன். அதை விட்டு எல்லாம் போய் நீங்க என்ன பண்றது? தொண்டர்களும் புதிய தமிழகம் தொண்டர்களும் புரட்சிகார தொண்டர்களும் எஸ்சிபி தொண்டர்களும் இதோ நமது வெற்றி வேட்பாளர் ஆண்டாண்டிரா குமரகுரு அவர்களை இங்கு வரவேற்பு அற்புதமாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழகத்திலே ஆட்சி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா ஆட்சியிலே அறிவித்த திட்டங்களை எல்லாம் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விலை உயர்ந்திருக்கிறது. என்ன விலை உயர்ந்திருக்கிறது? என்னாச்சு என்னாச்சு? இது வந்தாச்சு வந்தாச்சு. நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு உங்கள் பொன்னான முத்தான வாக்குகளை வெற்றி சின்னமாம் 2.5 சின்னத்தில் வாக்களித்து அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாமா வீட்டு சீதனம் வருவதற்கு முன்பாக அம்மா வீட்டு சீதனம், சோப்புல இருந்து, ஷாம்புல இருந்து, நகை வீட்டில இருந்து, கிளிகிழிப்புல இருந்து. அதனால் 1000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? 1000 ரூபாய் கொடுத்து பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஆகவே இதை நீங்க சிந்திக்க வேண்டும். அரியலூரில் இருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். இங்க அப்படியே கண்ணை மூடிட்டு திமுக போடக்கூடாது, எது வேணா நமக்கு என்னன்னு போடக்கூடாது. நீங்கள் சிந்திக்காமல் ஓட்டு போடுற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் நிலைமை ஏற்படுகிறது. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கு நினைச்சு பாருங்க. அம்மா ஆட்சியில தாலிக்கு தங்கம் 8 கிராம் கொடுத்தாங்க. மாதம் செலவு பாத்தீங்கன்னு சொன்னா 5000 ஆயிருக்கும். இன்னும் விலையேற்றது காரணம் 10,000 ஆகுது. மாச செலவு எவ்வளவு? நீங்க சிந்திக்க வேண்டும். தேர்தல் சொன்ன வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றவில்லை. விலைவாசி உயர்ந்துவிட்டது, மின் கட்டணம் உயர்ந்துவிட்டது, சொத்து வரி உயர்ந்துவிட்டது, பால் விலை உயர்ந்துவிட்டது. அதே அரிசி விலை பாத்தீங்க சொன்னால் ஒரு சிப்பா அரிசி இன்றைய தினம் 1500 ரூபாய் விற்குது. விற்குதா இல்லையா? 800 ரூபாய் வித்த அரிசி செய்ய மாட்டார். எதை பத்தி கவலை கிடையாது. கொள்ளடிக்கணும், சம்பாதிக்கணும், சர்வாதிகாரம் பண்ணணும். இதான் திமுக வேலை, வேற எதுவும் இல்ல. இதான் நடந்துட்டு இருக்கு. புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சிந்திக்கின்ற நேரம் இந்த நேரம். போன முறை சிந்திக்கல. இன்னொன்னு என்ன கேட்டா அது நேரம் ஆயிடுச்சு. இதுதான் திமுக ஸ்டாலின் செய்த சாதனைகள். தயவு கூர்ந்து தாய்மார்கள், தமிழ்நாட்டை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் போதை. யார் கடத்துறா? திமுக சேர்ந்த அயலகணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிகா அவரு தம்பி எல்லாம் உலக அளவிலே கஞ்சா